கொண்டக்கடலையை இப்படி ஒரு முறை செஞ்சு கொடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அம்மட்டு ருசியாக இருக்குது. நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு பெரிய வெங்காயம் போட்டு சனருக்கு சேர்த்து வதக்கிங்க. அதோட கல்பாசி, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. ஒரு தக்காளி பொடிசா நறுக்குன்னு சேர்த்துக்கலாம். பொடிசா நறுக்கிறப்ப தான் தக்காளி நல்லா குழஞ்சி வரும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பச்சை வாசனை போகட்டும். ஒரு ஸ்பூன் மல்லி ஃப்ளேக்ஸ் சூப்பராக இருக்குங்க, சேர்த்து பாருங்கள். எல்லா மசாலாவையும் சேர்த்து அதோட நைட்டே ஊற வச்சு வேக வச்சு எடுத்த சுண்டலையும் சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி, கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் தயிர், ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, அரை ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா சுண்டினதுக்கப்புறம் இறக்கி ஒரு பவுலுக்கு மாற்றி சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்பாத்தி, பூரி அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுக்கோங்க. லெமன் ட்ராப்ஸ்